ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் கல்யாண வீட்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை வாங்க எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி கல்யாண வீட்டு காரக்குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்திருக்கேன். நம்ம முழுசாக கட் பண்ணி போட போகிறோம். அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன். காம்பு பச்சையாக இருந்ததுன்னா காம்போடய சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 2 பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக சுண்டைக்காய் வத்தல் 50 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு தேவையான அளவு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு அரைச்சி ஊற்றுற மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய் 1 மூடி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். எப்போதும் கசகசா தண்ணியில் ஊற வச்சு தான் அரைக்கணும். முந்திரி பருப்பு ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். இது மூணையுமே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், அடுத்ததான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சுருக்க அந்த கசகசாவை தண்ணியோடையே சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு அரைச்சி இந்த விழுதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் 50 கிராம் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புன்றதுனால இதுக்கு நல்லெண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். அடுத்ததாக எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காய் வத்தலையும் இதில் சேர்த்து எண்ணெயோடைய ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தாங்க குழம்பு நல்லா அந்த டேஸ்ட் வரும். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், முழுசாகவே அடியில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சொத்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த காம்போடையே சேர்த்து நீ குழம்புல போடுறேங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு கத்திரிக்காயும் நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதங்கணுங்க. நல்லா 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போதைக்கு நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மொச்சப்பயிறு எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக இந்த கத்திரிக்காய் மொச்சைக்கு தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயிலே வதங்கும் போது அதோடய வாசனை சட்டுன்னு போயிடும். வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க.
அதனால் ஒரு சொம்பு அளவு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு கொதி வரும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நம்ம கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்தளவு கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, கசகசா இந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த 3மே சேர்த்து அரைச்சி ஊற்றுறதுனால இதுதான் பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்கு கலர், அந்த டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய விழுதுங்க. கண்டிப்பாக இது 3 சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த கல்யாண வீட்டு காரக்குழம்போட பர்ஃபெக்ட் டேஸ்ட் அப்போ தான் வரும். இந்த 3 பொருளும் அரைச்சி சேர்க்கும் போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். தேங்காய் இந்த விழுதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். அந்த கலர் பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மீடியம்லேயும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு கொதிக்க விடுங்க. கரெக்டாக குழம்பு ரெடி ஆனதும் எண்ணெய் ஃபுல்லாக மேலே பிரிஞ்சிட்டு வரும் பாருங்கள். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கத்திரிக்காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குற கலரே எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் கல்யாண வீட்டு காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்ததாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.